लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2024-25 அனாத்தியாயன காலத்தினுடைய 16வது நாள் பதிவேற்றம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளிய திருவேங்கடத்தந்தாதியுடைய 13வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம். திருவேங்கடத்தந்தாதிக்கான தனியன் மத்தளை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டுகளை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் கட்டளை உகந்து உரைத்த கட்டளை சேர் திருவந்தாதி 100 கலித்துறையே. 13வது பாசுரம். வேங்கடத்து ஆரையும் ஈரற்ற நின்றருள் வித்தகரை தீங்கு அடத்தாரை புனைந்து ஏத்திலீர் சிறியீர் பிறவிதாம் கடத்தாரை கடத்தும் என்று ஏத்துதீர் தாம் கயத்துள் ஆம் கடத்தாரை விலங்கன்றோ சொல்லிற்று ஐயம் அற்றே. தன்னுடன் இருக்கக்கூடிய தோழிகளை பார்த்து அறிவில்லாதவர்களே, சிறு சிறு அறிவு ஒழுக்கங்களில் சிறியவர்களே என்று சொல்லலாம். இப்படி சொல்லலாமா அப்படின்னா ஏன் சொல்கிறான்றதுக்கு சொல்கிறார் அவரே. எந்தெந்த தெய்வத்தையோ போய் கும்பிடுறீங்களே, பிறவி என்கிற பெருங்கடலை நீந்துவதற்கு ஒரே ஒருவன் தான் உண்டு, அவன் நம்முடைய பெருமாள் தான் என்று ஒரு யானைக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியலையே. நீங்கள் போய் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு இருக்கீங்க. என்னுடைய பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும் என்பதற்கு நீதான் உறுதுணையாக இருக்க வேண்டும், சிற்று தெய்வங்களை எல்லாம் கும்பிடுகிறீர்களே, இதனால் என்ன பலன் கிடைக்க போகுது? உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லையே. ஏனென்றால் உங்களை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கக்கூடிய பெருமாளை விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் சொல்வதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் வந்து விட போகிறது? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சிறிது ஒழுக்கம் இல்லாதவர்கள், சிறிது அறிவு தான் இருக்குது, சிறு ஒழுக்கம் இல்லாதவர்கள் சொல்கிறதுக்கு காரணம் ஒரு யானைக்கு இருந்த புத்தி உங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்கிறேன். கஜேந்திர ஆழ்வான் பாண்டிய மன்னனாக இருந்தான், அகஸ்தியர் சாபத்தால் யானையாக வந்தான். அதே போல் ஒரு கூகு என்கிற அங்கே கந்தர்வன் ஒரு முனிவரின் சாபத்தால் முதலையாக இருந்தான். முதலைக்கு சாப விமோசமும் யானையின் காலை பிடிப்பது. அப்படி என்று சொன்னாலும் கூட யானை என்கிற பாகவதனுடைய காலை பிடித்ததனால் முதலை ஆகிய கந்தர்வன் மோட்சம் பெறுவான் என்று உள்ளுரை பொருள். அப்படி அவன் காத்து கொண்டிருக்க நீர்நிலை இல்லாது இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நீர் தென்படுகிறது என்று தன்னுடைய கூட்டத்தாரோடு வருகிறான் கஜேந்திரன். கஜேந்திரன் வந்து பார்க்கிறான், நீர்நிலை இருக்கிறது, அங்கே ஒரு தாமரை மலர்ந்திருக்கிறது, அந்த தாமரையை எடுத்து நாம் பெருமாளுக்கு சேர்க்க வேண்டும், அதற்கு இது உதவும் என்று இறங்குகிறான். காலை வைத்த உடனேயே முதலை கவ்வி கொள்ளுகிறது. பெரும் கூட்டத்தோடு தான் யானைகள் எப்போதும் நீர்நிலைகளுக்கு செல்லும். ஆனால் வந்த கூட்டம் எல்லாம் ஒதுங்கி நிற்கிறது, யாரும் உதவ வரவில்லை. பார்க்கிறான் இவன், பந்தங்கள் சொந்தங்கள் என்று இவ்வளோ பேர் இருந்தார்களே, இவர்கள் யாருமே நமக்கு துணை வரவில்லையே என்று நினைத்து பார்க்கிறான். உடனே கத்துகிறான், ஆதி மூலமே ஆதி மூலமே என்று கத்துகிறான். ஆதி மூலமே என்று கத்த உடனே யானைக்கும் முதலைக்கும் சண்டை நடப்பதை எப்படி கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை நடந்தால் வந்து பார்ப்பார்களோ மனிதர்கள், அதுபோல் தேவாதி தேவர்கள் எல்லாம் வானத்தில் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற தேவர்கள் எல்லாம் உதவுவார்களா என்றால் அவர்களும் உதவ வரவில்லை. காரணம், இவன் அழைத்தது தேவர்களை அல்ல, ஆதி மூலமே என்று அழைக்கிறான். இவன் ஆதி மூலமே என்று அழைத்த உடனே ஒவ்வொரு தேவனும் நான் அல்ல நான் அல்ல நான் அல்ல என்று ஒதுக்கி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, எங்கோ பார்க்கடலிலே யோக நித்திரையிலே படுத்து கொண்டிருந்த பெருமாளுக்கு யானையின் குரலோசையை கேட்டு ஓடி வந்து பறந்து வந்து முதலையை கொன்று யானையை மீட்டான் என்பது கஜேந்திர மோட்சம். அப்போது அந்த யானைக்கு தெரிஞ்சிருக்கு தன்னை காப்பாற்றுறது நமோ நாராயணா என்கிற திவ்ய மந்திரம். ஆதிமூலன் என்றால் நாராயணன் தான் என்று பரம்பொருள் இருக்க, அவனை ஒரு யானைக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலையே என்று தன்னுடைய தோழிகளை பார்த்து சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். திருமலையிலே நமக்காகவே காத்தருள்கள் காத்து கொண்டு அருள் புரிக்க அவன் இருக்கிற பொழுது அவனை விட்டுவிட்டு சிறு தெய்வங்களை வணங்குவது தவறு என்று உரைக்கிற பாசுரம் இதோ பாசுரம். வேங்கடத்தாரையும் ஈடற்ற நின்றருள் வித்தகரை தீங்கடத்தாரை புனைந்து ஏத்திலீர் சிறீர்
பிறவிதாம் கடத்தாரை கடத்தும் என்று ஏத்துதீர் தாழ் தோள் ஆம் கடத்தாரை விலங்கும் அன்றோ சொல்லிற்று ஐயமற்றே. விலங்கு என்ற யானையான கஜேந்திரன் சந்தேகமில்லாமல் யார் மூலமூர்த்தி என்று நமக்கு சொன்ன பின்னாலும் நீங்கள் சிறு தெய்வங்களை வழிபடுவது தவறு என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமி எத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவல் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.